ஒரு மனுஷன் மனசை வச்சுட்டு வாழ முடியாது இல்லைங்களா? சோ பணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சோ whenever you want money you can use this number. இப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா இந்த நம்பரை வந்து அவங்க விட்டுறவே கூடாது. பஞ்சபூத தத்துவத்துல எர்த் எலிமெண்ட்ல தான் அவங்களோட அந்த ரகசிய நம்பரை கொண்டு போயிட்டு அவங்க செலுத்தணும். ஆனா சிம்மம் அப்படின்னா நம்ம ஃபயர் தானே சொல்லுவோம். பட் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போது இப்போ வாட்டர் தான். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரட் ரீடர், அஸ்ட்ராலஜர் கவிதா தமிழரசு மேம் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் மேம். மேம், நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க மேம்? நான் ஒரு 4 இயர்ஸா இருக்கேன். 4 இயர்ஸா இருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவங்கள் பத்தி, உங்களுக்கு கடந்து வந்த பாதை பத்தி சொல்லுங்க மேம். என்னுடைய அனுபவங்கள் வந்து இது ஏதாச்சுமா ஒரு ஆக்சிடென்டலி தான் நான் இதுக்குள்ள வந்தேன். ஆக்சிடென்ட்லி வந்துட்டு எல்லாரும் வந்து நீங்க ப்ரிடிக்ட் பண்றது கரெக்டா இருக்குன்னு சொல்ல அப்படியா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படியா நடந்துச்சா? ஆமா மேம் நடந்துச்சு, அடுத்து சொல்லுங்கன்னும் போது இப்ப நடக்குது. நான் வந்து என்ன சொல்றது, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்டா இருந்தவங்க கடவுள் நம்பிக்கை வந்துச்சு. டேரோ ரீடரை நம்பாம இருந்தேன், டேரோ ரீடர் நம்பிக்கை வந்துச்சு. சோ இதோட பலன் பலிக்குதான்றதுலயும் நம்பாம தான் இருந்தேன், அது மேலயும் நம்பிக்கை வந்துச்சு. அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒண்ணு வந்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. சோ இதுதான் உன்னோட வழின்னு காட்டும் போது நம்ம எவ்வளவுதான் இல்ல நான் ஒரு ஏத்திஸ்ட், நான் பிலீவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் நம்மள ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதுல விட்டுருவாங்க. அப்படிதான் நான் இதுல வந்து வந்தேன். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம 12 ராசிக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பண வரவு அவங்களுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஏஞ்சல் நம்பர், அந்த நம்பர் வந்து என்னது, அந்த நம்பர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு பணம் வரும் இல்லையா, அது எப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அதை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. ஓகே, 12 ராசிகளுக்கு வந்து ஒரு ராசிக்கும் யூனிக்கான நம்பர்ஸ் நம்ம டாரோட்ல எடுக்க போறோம். சோ அந்த யூனிக்கான நம்பர்ஸை ஒருத்தர் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதும் நம்ம 12 ராசிக்கு எடுக்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மேஷராசி. மேஷராசிக்கான யூனிக்கான நம்பர், மேஷராசிக்கான யூனிக் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, மேஷ ராசிக்குண்டான யூனிக்கான நம்பர், ஏஞ்சல் நம்பர் ஆர்எல்ஸ் அவங்களுக்கு டாரோட் சொல்ற நம்பர், பண வரவின் ரகசியம் வந்து 2618. ஓகேங்களா? ஆனா அவங்க அந்த நம்பரை வந்து தரையில, அதாவது மண்ணுல வந்து எழுதணும். இது ஒரு கோவில்ல இருக்கிற மண்ணுலயோ இல்ல, நான் அந்த மாதிரி வெளியில எல்லாம் போய் எழுத மாட்டேன், கூச்சமா இருக்குன்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு அதுல எழுதுறது, அரிசியில எழுதுறது, அந்த மாதிரி 2618 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து அவங்க எழுதணும். 5 டைம்ஸ் அவங்க வந்து எழுதணும். அவங்க வந்து பஞ்சபூத தத்துவத்துல எர்த் எலிமெண்ட்ல தான் அவங்களோட அந்த ரகசிய நம்பரை கொண்டு போயிட்டு அவங்க செலுத்தணும். ஆனா கோவில்ல எழுதணும்ன்றதுக்காக அந்த செவுத்துல எழுதுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் வேண்டாம். கோவில் மண்ணுல உட்காந்து அதை வந்து 5 டைம்ஸ் எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணாலே வந்து இது வந்து எப்படிப்பட்டதுன்னா, பணம் எல்லா விதத்திலும் வர்றது, பண வரவு, வேலை வாய்ப்புக்கு, அண்ட் ஆல்சோ வந்து பெயர், புகழ், பதவி உயர்வு, அந்த மாதிரி எல்லா சூட்சமத்துக்கும் சேர்த்துதான் நம்ம இந்த நம்பர் எடுத்திருக்கோம். சோ இப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா இந்த நம்பரை வந்து அவங்க விட்டுறவே கூடாது. அத வந்து எர்த் எலிமெண்டோட நான் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, 2618. இப்போ மேச ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணா 2618 வந்து கோவில் மணல்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பணம், வேலை பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னு மேம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர் ஆர் தேர் லக், அவங்களோட லக்கி நம்பர் வந்து 36594. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்ல பண்ணலாம். லைக் 36594 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு இதை வந்து 6 டைம்ஸ் அந்த தண்ணியில சொல்லிட்டு டெய்லி காலையில வந்து 36594 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டரை வந்து அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ யாருக்கிட்ட பணம் கேட்க போறாங்க, லோன் வாங்க போறாங்க, வேலை வாய்ப்புக்கு உண்டானதுக்கு போறாங்க, இல்லைன்னா ஒரு பதவி உயர்வுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போற காரியம் பண ரீதியான காரியம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னும் பொழுது இது அவங்களோட வெற்றிக்கு உண்டான நம்பராக இருக்கும். இது எத்தனை நாளைக்கு மேம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஓகே, இது வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் நம்பரா நம்ம வந்து அவங்களுக்காக பிரத்யேகமா நம்ம எடுத்திருக்கோம்.
அப்படி எடுத்திருக்கோம் பொழுது இதுல அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதை யூஸ் பண்ண சக்சஸ் ஆகிட்டாங்கன்னா போதும் என்ற மனமே. ஓகே, எனக்கு இது போதும், இந்த நம்பர் எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னும் பொழுது அடுத்து எப்போ தேவைகள் இருக்கோ அப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த நம்பரை வந்து அவங்க யூஸ் அப்பவும் அதே நம்பர் தான். இப்ப நீங்க பிரிடிக்ட் பண்ண நம்பர் தான் அவங்க லைஃப்ல எத்தனை வருஷம் ஆனாலும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதாவது பெயர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை மாத்தலாம். ஓகே ஓகே. அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து யூனிக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான லக்கி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2928. ஸோ இந்த நம்பரை பாத்தீங்கன்னா அவங்க பேலீஃப் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பேலீஃபை எடுத்துட்டு 2928 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் எழுதலாம். அப்படி இல்லைன்னா 3 பேலீஃபை தனித்தனியா எடுத்துக்கிட்டு அதுல வந்து இந்த நம்பரை எழுதிட்டு அவங்க வந்து அதை நெருப்புக்கு சமர்ப்பணம் பண்ணும். இப்போ பஞ்சபூத தத்துவத்துல ஒரு கேண்டில் மாதிரி வச்சுட்டு அந்த கேண்டில் வந்து பர்ன் பண்ணிட்டு அந்த ஆஷஸை எடுத்து அவங்க வந்து யூனிவர்ஸ்க்கு ப்ளோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியத்துக்கு போறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய வெற்றிக்குண்டான நம்பராக இது இருக்கும். மிதுன ராசி, மிதுன லக்னமும் வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களும் பாருங்க, மிதுன லக்னக்காரங்களும் பாருங்க. இது வந்து உங்களுடைய பண வரவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பராக இருக்கும். அடுத்து கடகராசி நேயர்களுக்கான யூனிக் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா கடகராசிக்காரங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. இந்த மெஜிஷியன் கார்டு யாருக்கு வரும்னா, ஒருத்தவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம்னா அவங்களுக்கு மெஜிஷியன் கார்டு வரும். அப்படி இல்லைன்னா நீங்க இதை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100% நடக்கும் அப்படின்றவங்களுக்கு மெஜிஷியன் கார்டு வருது. ஸோ இவங்களுக்கு உண்டான லக்கி நம்பர் இஸ் 7639 அப்படின்ற நம்பரை அவங்க 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசி எடுத்துக்கோங்க, பச்சை அரிசி எடுத்துக்கோங்க, தாம்பூல தட்டுலயோ இல்ல வந்து ஏதோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை நீங்க வந்து 3 டைம்ஸ் எழுதலாம். எழுதிட்டு அந்த அரிசியை கூட சாமிக்கு வந்து பிரசாதமா செஞ்சு படைச்சு நீங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். பண ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும் உங்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு யூனிக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப அர்ஜென்ட்டான பண தேவையில இருக்காங்க சிம்ம ராசியில இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3129 அப்படின்ற. ஆமா ஆமா ஆமா. ஆனா சிம்மம் அப்படின்னா நம்ம ஃபயர் தானே சொல்லுவோம். பட் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போது இப்போ வாட்டர் தான். ஸோ அவங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தான் டெஃபினட்டா பண்ணி ஆகணும். அதே மாதிரி பெரியோர்களிடம் இருந்து, அதே மாதிரி தீர்த்தம் ஃப்ரம் கோவில்ல இருந்து அந்த தீர்த்தம் எல்லாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்த்தத்துல அந்த நம்பரை சொல்லிட்டு அவங்க கண்ணுல ஒத்திட்டு குடிச்சிட்டு இப்படி பண்ணுவோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி அந்த நம்பர், அது ஒரே ஒரு முறை தான், ஈஸி. சிம்ம ராசிக்கு ஈஸி, ஒரே ஒரு முறை. ரொம்ப அர்ஜென்ட் பண தேவை அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு கோவிலுக்கு போய் தீர்த்தம் வாங்கி அந்த நம்பரை சொல்லி தலையில தேய்ச்சிட்டு குடிச்சிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த போற காரியம் வந்து பண ரீதியான காரியம் 100% சக்சஸ்ஃபுல். ஓகே மேம். அடுத்ததா நம்ம கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு யூனிக்கான நம்பர் வந்து மேம் சொல்ல போறாங்க. கன்னி ராசி கன்னி லக்னம் ரெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து 5943. ஓகேங்களா. இந்த நம்பரை வந்து எந்த தத்துவத்தோட நம்ம இணைக்க போறோம் அப்படின்னா காற்று தத்துவத்தோட இணைக்க போறோம். ஓகேங்களா. அப்போ நீங்க தான் சொல்லணும். 5943 நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க லக்கி சாமா யாராவது ஒரு நபரை வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அவங்க சொல்ல சொல்லி நீங்க அதை காதால 6 தடவை கேட்கலாம். ஓகேங்களா. இது வந்து காற்று அப்படின்றதுனால உங்க சப்கான்சியஸ்ல பதிவாகி இப்ப எங்கன்னா வெளியில போறீங்க டக்குன்னு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இப்ப மத்த ராசி லக்னத்துக்காவது அவங்க அரிசியில எழுதணும், இல்ல வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்களே உங்களுடைய லக்கி சாமாக இந்த நம்பர் மூலியமாக நீங்க மாற முடியும். எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் டக்குன்னு இந்த நம்பரை வந்து ஒரு 6 டைம்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க.
யூ வில் கெட் வாட் எவர் மணி யூ வாண்ட். மணி சம்பந்தமா பேசும்போது பென்டக்கிள்ஸ் அப்படின்ற கார்டே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அதிக அமௌண்ட் ஆஃப் மணி கூட நீங்க இந்த நம்பரை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு லக்கியஸ்ட் நம்பர் பார்க்க போறோம். துலாம் இஸ் ஆல்சோ வெரி லக்கி. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன சொல்றது, டிவோஷனல் சம்பந்தமாக நிறைய பண வரவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 9282, அதாவது பணம் வேணும் அப்படின்னும் பொழுது ஒரு 10 ரூபாய் போயிட்டு கோவிலுக்கு தானமா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு 20 ரூபாவாக திரும்பி வரும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இப்போ நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்கன்னா டக்குன்னு இந்த நம்பரை வந்து அவங்கள சொல்ல சொல்லி அந்த வாட்டரை வந்து நீங்க ட்ரிங்க் பண்ணிடுங்க. இது ஒரு சூட்சமமான பரிகாரமா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட சொல்லியே சொல்லுங்களேன், நீ வந்து என்னோட லக்கா இருக்க, நீ விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், சோ நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சக்சஸ்ஃபுல்லாக பிசினஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க வந்து எப்பவுமே வந்து சரி இறை பணிக்கு ஏதாவது கொடுக்கும் பொழுது இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்க தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நான் சொன்ன நம்பரை நீங்க எத்தனை டைம்ஸ் அப்படின்னும் பொழுது 3 டைம்ஸ் சொன்னா போதும். ஒரு 3 டைம்ஸ் சொல்லி அந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை டெய்லி காலைல எழுந்து குடிச்சு கிளம்பி போகும்பொழுது, டெய்லி கூட வேண்டாம், எப்போ பண தேவை இருக்கோ அப்ப பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா நம்ம இப்ப பார்க்க போற ராசி வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கான லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச மேனிஃபெஸ்டேஷன் நம்பர்ல வெரி பவர்ஃபுல் நம்பர் தான் வந்து விருச்சிக ராசிக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா 3697. ஓகேங்களா, விருச்சிக ராசி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு புதையல் பொக்கிஷம் அந்த மாதிரி, அவங்களுக்கு தேடாத பணம், கிடைக்காத உழைக்காத செல்வங்கள், அந்த மாதிரி ஒரு லக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த காலத்துல விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய புதையலும் கிடைக்கும். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மணியை விட உங்களுக்கு மனசுதான் பெருசு. சோ அந்த மனசுல விரும்பின நபரை கவரணும்னா கூட நம்ம ஸ்டேட்டஸா இருக்கணும் இல்லைங்களா. சோ 3697 அப்படின்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மேரேஜுக்கு இந்த மணி வந்து டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பர்சனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு லவர்ஸ் கார்டு தான் வந்திருக்கு. லவர்ஸ் கார்டு அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் தான் வந்திருக்கு. அவங்களுக்கு பணமே தேவையில்ல, மனசு இருந்தா போதும். இருந்தாலும் ஒரு மனுஷன் மனசை வச்சுட்டு வாழ முடியாது இல்லைங்களா. சோ பணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சோ whenever you want money you can use this number for manifestation. நீங்க வந்து இந்த நம்பரை வந்து ஒரு குருமார்கள் கோவில்ல போயிட்டு உட்கார்ந்து, லைக் சாய்பாபா கோவில் போய்க்கோங்க, போய் உட்காந்துட்டு சாய்பாபாக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு இந்த நம்பரை 8 டைம்ஸ் நீங்க அந்த கோவில்ல வந்து தியானத்துல உட்காந்து சொல்லிட்டு வரணும். எத்தனை டைம்ஸ் சொல்லணும்னா 8 டைம்ஸ் சொல்லணும். தீபம் ஏத்தி வச்சுட்டு சொல்லணும், இல்ல வீட்டுல கூட தீபம் ஏத்தி வச்சுட்டு சொல்லலாம். வியாழக்கிழமைகள்ல இந்த நம்பரை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் வெரி பெட்டர். ஓகே, இப்ப அடுத்ததா நம்ம தனுசு ராசிகளுக்கான லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். சோ தனுஷ் ராசி ஃபெட்டப் ஆகி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோர் ஃபியூச்சர் இஸ் பிரைட். 8651 அப்படின்ற ஒரு நம்பர் தான் உங்களுடைய நம்பர். இதை வந்து ஆல்ரெடி யூ ஆர் அ வெரி டிவோஷனல் பர்சன். அதாவது தனுசு ராசி மட்டும் கிடையாது, தனுசு ராசி தனுசு லக்னத்துல இருக்கிற நீங்க ஒரு கோவிலுக்கு போயிடுங்க. அந்த கோவில வந்து சிமெண்ட் தரை போட்டு வச்சிருக்காங்கன்னா அங்க உட்காராதீங்க. போயிட்டு மரத்துக்கடியில ஒரு மண் தரையில வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நீங்க இந்த நம்பரை வந்து 9 டைம்ஸ் வந்து அந்த மண்ணு தரையில உங்க கையால எழுதுங்க. ஓகேங்களா, கனெக்ட் வித் கிரவுண்ட் யோர் செல்ஃப். ஓகேங்களா, கொஞ்சம் வந்து ஈகோ இருக்கும் பொழுதெல்லாம் கிரவுண்ட் யோர் செல்ஃப். ஈகோ இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்காது. இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணும் போதும் மனம் ரீதியாகவும் சரி, நீங்க வந்து யூ ஹாவ் டு கிரவுண்ட் யோர் செல்ஃப். யார்கிட்டனா போய் கேட்கணும்னாலும் உங்களுடைய ஈகோனால நீங்க கேட்காம இருப்பீங்க, தட் இஸ் ஓகே ஃபைன். பட் நீங்க கோவிலுக்கு போகும்போது தான் என்ற அகங்காரம் வேண்டாம். முழுதா இறைவனிடம் சரணடைஞ்சு இந்த நம்பரை எழுதிட்டு நீங்க வாங்க. டெஃபினட்டாக வேலை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், எந்த வழியிலெல்லாம் வந்து பண வரவு தேவை இருக்கோ அது டெஃபினட்டா வந்து தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா மகர ராசிக்காரர்களுக்கான லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, மகர ராசிக்கு உண்டான லக்கியஸ்ட் நியூமராலஜி நம்பர் பாத்தீங்கன்னா
4359. இந்த நம்பரை வந்து எத்தனை முறை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா நீங்களும் 8 டைம்ஸ் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ மகரம் ஆல்ரெடி மணியில வந்து நல்ல செழிப்பா இருக்கிறவங்க தான். பட் நிறைய பேர் கூட இருக்கிறவங்க வந்து ஏமாத்தும் நபர்களாக இருப்பாங்க. ஸோ நீங்க பண ரீதியாக ஏமாறக்கூடாது அப்படின்னாலும் இந்த நம்பரை நீங்க ஆல்ரெடி ஐ ஹாவ் மணி, நான் ஏன் மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது கூட இருக்கிறவங்க பணத்துக்காக பழகுறாங்களா மனசுக்காக பழகுறாங்களா அப்படின்றதுமே வந்து இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சிடும். நீங்க இந்த நம்பரை வந்து காற்று தத்துவத்தோட தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? எமோஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் காற்று தத்துவத்தோட தான். ஸோ 8 முறை நீங்களே சொன்னா போதும், வேற யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு வெரி டிவோஷனல் பர்சன் அண்ட் மணி ரீதியாகவும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க. ஸ்லோ ஸ்டெடி பட் சக்சஸ்ஃபுல். இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஸ்லோவா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபெட்டப் ஆகிடாதீங்க. இது ஒரு சக்சஸ்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் நம்பராக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா கும்ப ராசிக்காரர்களுக்கான லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 2829, அதாவது அடுத்த நம்பர்ஸே வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பிளாக்கேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பண ரீதியாக ஆப்பர்ச்சுனிட்டி வர வேணும். எனக்கு வானத்துல இருந்துலாம் குதிக்க வேணாம், எனக்கு வர வேண்டிய பணம் வந்தா போதும் அப்படின்னு நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா திஸ் நம்பர் வில் டூ மேஜிக். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை கும்பம் அப்படின்னும் பொழுதே நீங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல வந்து கிளாஸ்ல எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க, நீங்களே வந்து சொல்லுங்க, சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து குடிங்க. ஓகேங்களா? எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் சொல்லலாம். ஸோ 5 டைம்ஸ் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் இருப்பவர்களும் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பிளாக்கேஜ், பண தட்டுப்பாடு, யாரோ ஒரு 3வது நபரால ஏற்படக்கூடிய தட்டுப்பாடை கிளியர் பண்ணும், உங்களுடைய பணம் உங்க கையில வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே மேம். அடுத்ததா மீன ராசிக்காரர்களுக்கான லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, 96713. இதுதான் வந்து உங்களுடைய நியூமராலஜி டாரோட் லக்கி நம்பர் டு மேனிஃபெஸ்ட் மணி. ஓகேங்களா? ஸோ மீனம் வெரி எமோஷனல் பர்சன். ஸோ இந்த எமோஷனல் பர்சன்ஸ் கொஞ்சம் ஃபயர் அப் ஆகணும். ஏன்னா அந்த ஃபயர் அப்பா நீங்க செயல்பட்டாதான் உங்களுக்கு வர வேண்டிய மணி டெஃபினட்டா வரும். நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு அந்த ஆப்ஷன்ஸ்ல தவறான ஆப்ஷன்ஸை நீங்களா போய் சூஸ் பண்ணி அதுல லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக சரியான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்றதுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஓகேங்களா? வழிகாட்டியாக இருக்கும். ரொம்ப போராடுறேன், நிறைய முறை ஃபெயில் ஆகுறேன் அப்படின்னும் பொழுது நீங்க வந்து ஃபெயிலே ஆக வேண்டாம். இதுக்கு மேல ஒரு முறை ட்ரை பண்ணா போதும். இந்த நம்பரை எந்த தத்துவத்தோட இணைக்கணும் அப்படின்னா பேலீஃப் வித் ஃபயர் எலிமெண்ட். ஓகேங்களா? நீங்க ஆனா 9 பேலீஃப் யூஸ் பண்ணணும். 9 பேலீஃப்லயும் இந்த நம்பரை எழுதணும். எழுதிட்டு இந்த நம்பரை பாத்தீங்கன்னா முருகர் போட்டோ முன்னாடி செவ்வாய்க்கிழமைகள்ல, ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமைகள்ல முருகர் போட்டோ முன்னாடி உட்கார்ந்துட்டு முருகருக்கு ஒரு நெய் தீபம், ரொம்ப நாளா நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நீங்க வந்து நெய் தீபம் இல்லாம வந்து இழுப்ப எண்ணெயில வந்து தீபம் ஏத்தலாம். ஓகேங்களா? இழுப்ப எண்ணெயில தீபம் ஏத்திட்டு அதுல நீங்க வந்து இதை வந்து பர்ன் பண்ணிட்டு இந்த பேலீஃப அந்த ஆஷஸை வந்து நீங்க யூனிவர்ஸ்ட ப்ளோ பண்ணலாம். ஓகேங்களா மேம்? இன்னைக்கு நீங்க 12 ராசிக்காரர்களுக்கான பணவரவு எப்படி இருக்கும், அந்த நம்பர் எப்படி யூஸ் பண்ணி நம்ம அந்த பணவரவை வந்து எப்பவுமே தக்க வச்சுக்கலாம், இன்னைக்கு மட்டும் இல்லாம எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப இந்த முறையில நீங்க வந்து பயன்படுத்தினா நம்மளுக்கு அந்த பணவரவு கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம். தேங்க்யூ.